இந்த அர்த்தத்தில் ஒரு விடுங்க என் கையில் ரத்தம் பாட்டு ஒரு விடுங்க கீழே ஓடலாம் புரியல. ஆமாம் ஆமாம் சந்தோஷம் கட்டுமே எங்கள் அம்மா மேலே ஏன் சொல்கிறீங்க சித்தப்பா? எங்கள் அம்மா மேலே வீணான படிச்சு யாரும் உங்கள் அம்மா மேலே போய் சொல்கிறேன்னா அவனை வேட்டை பார்த்துக்குவேன் நான் பார்த்துக்கிறேன். அக்காவும் ஒரே வாட்டி சண்டை போடுறாங்க. ஏன்ப்பா ரெண்டு பேருமே சண்டை தான் போடுறாங்க. உனக்கு புரியலையா? ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாத இருக்கிறாங்கப்பா. நிம்மதி இல்லாதா? இதை இந்த வார்த்தை போயிடுச்சு என் மச்சான் சொல்கிறான். ஏதோ சுசியாங்க புரியல அவன் சொல்கிறேன். நான் வாட்டை நாட்டு ஏதோ உன் பொண்ணு வாட்டை நான் நாட்ட வேண்டும் புரியல இல்லையா? இதை பிரகாரம் இன்னைக்கு 2 வருஷ காலமாக எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் தானே இருக்குது. புரியல இல்லையா? அந்த நாளுக்கு கட்டியாச்சு எங்கள் அக்கானோட வார்த்தை பிரிஞ்சு போச்சு. அவன் தான் பீட்டுன்றான். நான் சொன்ன முடியுமா எங்கள் பஞ்சாயத்து பிரகாரம் அனுப்பக்கூடாது. நான் ஆசை வேணாம் ஒன்றும் வேணாம். இதை அந்த நாள் இதை என்னுடைய மச்சா நிம்மதியாக கட்டி எங்கே என் மச்சா 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 எந்த மச்சா? குட்டி உன்னோட சொல்லுவாரு தானே ஏதோ 2 நாளுக்கு கட்டியாச்சு. என் சின்ன மச்சான் என்னோட ரத்தப்பட்டு உறவு என் அத்தை உறவு புரியுதா இல்லையா? என்னோட வார்த்தைக்கு சொல்கிறேன். உன்னோட அத்தை வர வார்த்தை வந்துச்சு. இதை 2 நாளைக்கு கட்டியாச்சு. சந்தோஷமாக இருக்க வைக்கிறேன். இந்த அம்மா சொல்லிதான் அம்மா 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 என்ன பண்ணணும்னா நான் வீட்டுக்கே வரலாமாமோ என்ன சட்டையில வேணுமா? என் பஞ்சனை கூட நான் பார்க்க முடியாத பாவி ஆயிடுச்சு. என் பஞ்சனை நிம்மதி வேணும்னா எனக்கு தெரியும். கொண்டு போறியா? நான் போற இடம் வேறு, நான் சட்ட இடம் வேறு, ஹாஸ்பிட்டல் பார்க்க இடம் வேறு. தடைன்னு சொன்னாக்கா இதோ அந்த 4 சட்டத்தோட தடை தான். அந்த தடைன்றத நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு கூட கதை வச்சு வளர்ச்சாட்டேன். சும்மா இருக்கும்போது தான் இதோ அந்த வேஸ்ட் கட்டிக்குவார், இதோ அந்த உண்மை கட்டிக்குவார். புரியுது இல்லையா? ஏதோ நார்மலாக இருக்கும்போது கட்டி நடப்பார். ஏதோ அந்த வேஸ்ட் கட்டி நடப்பார். புரியுதா இல்லையா? எங்கள் அப்பா லுங்கி பேண்ட்டு சட்டை புரியுதா இல்லையா? ஏதோ என் தாத்தா ஏதோ நிம்மதியாக கட்டி எப்பாவது ஒரு நாள் தானே எங்கள் அப்பா கட்டுவார். ஏதோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போது சந்தோஷம் இல்லை கட்டின மனசு எனக்கு ஏதோ மன நிம்மதியே இல்லை. என் பஞ்சனை செஞ்சு போடுவேன். அம்மா ஏங்க சுசி 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 அம்மா வா முடிவு இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா முடிவு வச்சுக்கணும். அந்த பரிகாரம் பண்ணிட்டு பார்த்தா முடிவு வச்சுக்கணும். இதெல்லாம் முடிவு வச்சக்கூடாது. சூடாக இருப்பாது அவங்க வீட்டுக்கு சூடாக இருப்பாடக்கா. இந்த அம்மன் சொல்லிடுறாங்க சூடு ஆகட்டும், வெளிநாடு வாழட்டும், அது பிரகாரம் வாழ்க்கணும். இது பிரகாரம் அந்த அம்மன் சக்தியினோட ஆழ்ந்த இது வாங்கிட்டு அந்த அம்மன் சக்தியோட காடைக்கு எவ்வளோ நிறுத்தி காட்டி சந்தோஷமாக வாங்கிக்கணும். புரியுது இல்லையா? அது பிரகாரம் வருவேன். இந்த பிறவை எங்க வீட்டுக்கு போறாரு வரேன் ஒரே நாளானே வரேன் வார்த்தை கேட்க வந்தீங்க.
போறீங்களா? வர்றேன் இப்பதான் வந்தேன். மாமா ஆ ஹாஸ்பிட்டல் போகல நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணி கேட்டேன் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படியே போயிட்டு இருப்பேன். நீ இல்லைன்னா அப்படியே போயிருக்கோம் வீடு. நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணி சொல்லவே இல்லை நீ எனக்கு என்ன சொல்லணுமா? நான் அந்த கூட அம்மன் திட்டுறேன். நீ ஏன் அப்படி பேசுற? நீ நல்லா தான் வருவேன் என் கூட வாழ்றதுக்கு. அவனை திட்டுறேன் மாமா. சரிடா, எப்படா வரணும் நம்ம பார்க்கலாம். பேசினேன். ஆனா இருந்தாலும் இந்த பிரவீன் தெரிஞ்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க மாவுடா பேச்சு அப்புறம் இப்ப நான் பசங்களை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் நினைச்சுக்கிட்டு உன் பசங்களை உன்னோட வீட்டுல நான் நிம்மதியா வாழ்ந்து உன் பசங்களை நீ ஆசைப்பட்டபடியா அந்த பசங்களோட ஒரு டிகிரி நீ எப்படி சவால் முடியும் அந்த சவால் நான் ஜெயிச்சு காமிக்கணும் அதுதான் நான் நினைச்சிருக்கேன் நான் வரேன். நீ எனக்கு என் பிள்ளைங்களுக்கு பக்கத்துலயே இருக்கியா நீ என் கூடயே நான் இருக்கணும் வீட்டுக்கு வரேன். ஹாஸ்பிட்டலே கிடக்குறேன். ஹாஸ்பிட்டலே இருக்கிறியா ஆமா என்னை வீட்டுக்கு கொண்டு போ. எங்க அம்மன் சக்தியோட பரிகாரம் பண்ணி அது பிரகாரம் நான் திரும்பி வைப்பேன். எங்க அம்மா காப்பாற்றி எங்க அப்பாவை காப்பாற்றி அப்புறம் எப்படி உன் மூஞ்சி மட்டும் எனக்கு தெரியுது ஏதோ அந்த மூடி நானா பண்ணேன். ஏதோ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆவியோட தொடக்கத்தை தான் பண்ணுது. அப்படியா ஏதோ நான் பண்ணேன். நாளைக்கு பண்ணேன். நாளைக்கு பண்ணிட்டு பூஜை அந்த மட்டும் சொல்கிறேன். அந்த காற்றை ஏதாவது போயிட்டு போகிறேன். வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரிலாம் வரப்போறேன். நிம்மதியில் கட்டிடுவாங்க சித்தப்பா. பாட்டுக்கடி ஏன் பண்ணுறீங்க? சித்தப்பா பாட்டுக்கடியே பாட்டுக்கறியா ஐயா ஐயா பாட்டுக்கையா மஞ்சள் தலைவலி வாங்கி அந்த நாள் இதான் நான் கட்டியானோம். அந்த நாக ஜோதிட்டா அந்த காலை நாக ஜோதிட்டா ஆண் பெண் நாகத்தை கொண்டேன். அதனால எனக்கு கட்டி ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு இப்படி பண்ணேன். என் 40 நிம்மதியில் கட்டிடுவாங்க. சித்தப்பா சித்தி வரட்டமா? வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் நாள் இருக்கட்டும். மாட்டு இருக்கட்டும். அப்பா அதை கேட்குதா? அப்பா அதை கேட்குதா? என் கையெல்லாம் பச்சை கேட்குறேன். சுற்றி இல்லைன்னா வாக்கே இல்லை. நிம்மதி வேணுமே
நோ 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 போச்சு எழுந்துரு இந்தாடா. The lamp